மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை தொடர வலியுறுத்தல். கிருஷ்ணகிரியில் விவசாய தொழிலாளர் சங்கம் கண்டன ஆர்ப்பாட்டம். விபிஜி ராம்ஜி திட்டத்தை ரத்து செய்ய கோரியும், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்திற்கு ஒன்றிய அரசு கூடுதல் நிதி ஒதுக்க வலியுறுத்தியும் கிருஷ்ணகிரியில் தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கம் சார்பில் பெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ் மாநில விவசாய தொழிலாளர் சங்கத்தின் மாவட்ட தலைவர் கண்ணு தலைமை தாங்கினார். இதில் 100க்கும் மேற்பட்ட விவசாய தொழிலாளர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். கிராமப்புற ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமாக விளங்கும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டத்தை எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து செயல்படுத்த ஒன்றிய அரசு கூடுதல் நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும். நாட்கள் மற்றும் கூலி உயர்வு. வேலை செய்யும் நாட்களை 100 நாட்களில் இருந்து 200 நாட்களாக உயர்த்த வேண்டும். அதேபோல தொழிலாளர்களின் தினசரி கூலியை 700 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். பேரூராட்சிகளுக்கும் விரிவாக்கம். இந்த திட்டத்தை ஊரக பகுதிகளில் மட்டுமின்றி பேரூராட்சி பகுதிகளிலும் விரிவுபடுத்த ஏழை மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும். புதிய சட்டத்திற்கு எதிர்ப்பு. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டமிட்டுள்ள விஜிபி ராம் என்ற திட்டத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் தங்களது நியாயமான கோரிக்கைகளை ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றாவிட்டால் அடுத்த கட்டமாக போராட்டங்களை தீவிரப்படுத்தப் போவதாக சங்க நிர்வாகிகள் எச்சரித்தனர். உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.